சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். குறிப்பாக எல்லா வீடுகளில், அதாவது கிறிஸ்துமஸை கிறிஸ்து பிறந்தார் என்று நம்பக்கூடியவர்கள், கிறிஸ்து 25ஆம் தேதி தான் பிறந்தார் என்று கிறிஸ்தவர்கள் யாரும் நம்பல. ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் நம்புகிறோம். அப்ப இயேசு பிறந்த அந்த பிறப்பை நம்புகிறவர்கள் எல்லா வீடுகளிலேயும் ஆலயங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய குடில்களை, அருமையான கிறிஸ்துமஸ் மரத்தை, நல்ல அலங்காரங்களை பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ், ஆலயங்களிலே டெக்கரேஷன்ஸ், வீடுகளிலே டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. பாரம்பரியமாய் கொண்டாடக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் பிறப்பின் தினம் என்று அது காலகாலமாக எத்தனையோ ஆண்டுகளாக கொண்டாடி வருகிறார்கள். மகிழ்ச்சியான ஒரு காரியம். அப்ப நமக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? இயேசு பிறந்தார் என்ற உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருவது மாட்டுத் தொழுவம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தார். சத்திரத்தில் இடமில்லாதனால அவர் யோசேப்பும் மரியாளும் மாட்டுத் தொழுவத்தில் போய் அந்த குழந்தையை வைத்துவிட்டு அவர்கள் அங்கே இருக்கிறதான வேளையிலே சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த குழந்தையை பார்த்தார்கள் என்று நம்ம ஞாபகத்திற்கு வரும். அந்த செய்தி நம்ம எல்லாருமே கேள்விப்படுவோம். அதை தாண்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் எங்கே எந்த ஊர்ல பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்ம மீகாவின் புஸ்தகம், the book of the Micah, the book of the Micah chapter 5 verse 2. the book of the Micah, மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் படிக்கும்போது it says about coming Messiah. மெசியா என்கிற மேசியா வருகை குறித்து அது பேசுகிறது 2வது வசனத்தில். but you Bethlehem Ephrath, though you are little among the thousands of Judah, yet out of you shall come forth to me the one to be ruler in Israel. The one to be ruler in Israel from everlasting. From everlasting. இந்த 5ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்துல நம்ம தமிழ்ல படிக்க கேட்கிறோம். நீ யூதாயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பெத்லகேம் என்கிற ஒரு ஊர். இந்த பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லகேம் என்று சொன்னால் the meaning of Bethlehem, it's called house of bread, அப்பத்தின் வீடு. ஆனா இயேசு குறித்து என்ன சொல்லப்படுகிறது? ரூலர். அவர் ஆளுகை செய்யக்கூடியவர். எங்க பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியோனில் பிறந்திருக்கணும். சிட்டி ஆஃப் டேவிட். The David was born in city of Zion. தாவீது என்கிற அரசன் பிறந்த, தாவீது என்கிற அரசன் ரூல் பண்ண ஒரு ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா சியோன். அப்போ ஆளுகை செய்கிறவர் சியோனு தான் பிறந்திருக்கணும். ஆனா அப்படி பிறக்காம
சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஊராகிய பெத்லகேமில் பிறந்தார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. ஏன் இயேசு பெத்லகேமில் பிறக்க வேண்டும்? ஏன் அவர் சியோனில் பிறக்காம இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடியவர் மாபெரும் நகரத்தில், செல்வமிக்க நகரத்தில், எல்லா வசதிகளும் நிறைந்த இடத்தில் பிறக்காமல் ஏன் சாதாரணமான ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் என்று சொன்னால், பெத்லகேம் என்கிற ஊர்ல இயேசு பிறந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு மனிதர்களை ரூல் பண்றதுக்காக அவர் பிறக்கல, மனிதர்களை நடத்துவதற்காக அவர் பிறந்தார். மேய்ப்பனாக பிறந்தார். இயேசு ரூலரா பிறக்கல. ரூலரா பிறந்திருந்தா அவர் எருசலேம் சியோன்ல பிறந்திருக்க வேண்டும். ஆனா அவர் மேய்ப்பனாக பிறந்தார். அதனால்தான் இயேசு அவர் பிறந்து வாழ்ந்த நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, திரளான மக்கள் அவரிடத்தில் போகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களை திருப்தி ஆக்கினார், அவர்களை சுகமாக்கினார், அவங்களுக்கு அற்புதங்களை செய்தார், மரித்தோரை எழுப்பினார், வியாதிசரை குணமாக்கினார், குஷ்ரோகிகளை குணமாக்கினார், பார்வையற்றவர்களை குணமாக்கினார். காரணம், அவர் மனிதர்களை மேய்ப்பதற்கென்று பிறந்த மேய்ப்பன். ஆகவேதான் பெத்லகேமில் பிறந்தார். அல்லேலூயா. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் பிரசங்கத்துல எல்லாம் என்ன சொன்னார் அப்படின்றது நீங்க பார்த்தீங்களாக்கா, நீங்க பார்க்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம், the book of John, gospel, John the gospel, chapter 6, 6ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தில் நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். 6ஆம் அதிகாரத்தில் படிப்போம். சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். 31வது வசனத்திலிருந்து பாருங்க, 31லிருந்து படிக்கலாம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியுள்ளபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். படிங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். ஆமென். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். ஆமென். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மன்னாவை குறித்து பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மனிதனாய் பிறந்தார். இந்த மனிதனாய் பிறந்தவரிடத்துல போய் வேதபாரர்களும் நியாயசாஸ்திரிகளும் அங்குள்ள மக்களும் நிறைய கேள்விகளை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், 40 ஆண்டுகளாக வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் மோசேயினால் நடத்தப்பட்டார்கள். ராமன் சொல்லுமா, 40 வருடங்களாக இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் எந்த விதமான பயிரிடமும் செய்யவில்லை, அவர்கள் போய் உழைக்கவும் இல்லை, அங்கே எந்த விதமான ஒரு ஆகாரத்துக்கு வழியே கிடையாது. ஏன்னா அங்கே நிலம் கிடையாது, வயல் கிடையாது, அல்லது நெல்லோ அரிசியோ சோளமோ நம்ம சாப்பிடுவது போல கோதுமை எதுவுமே கிடையாது. வனாந்தரமான இடத்துல இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகளாக அவர்கள் நடந்து வந்தார்கள். அப்படி நடந்து வரக்கூடிய வேளையில தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வானத்தில் இருந்து மன்னாவை கொடுத்தார். அவர்கள் உழைக்கவில்லை, வேலை செய்யவில்லை, ஆனால் தினந்தோறும் தேவன் கொடுக்கிற மன்னாவை புசித்தே 40 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென். இப்ப தேவன் தன்னை எப்படி நிரூபித்தார், அவர்களை எப்படி தங்களை ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் உங்களை நான் போஷிக்க முடியும் எப்பொழுது நீங்கள் என்னை சார்ந்திருக்கிறீர்களோ. when you depend on God, God is able to provide all your needs. தேவனை நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வேளையில
எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவனால் கொடுக்க முடியும். Is God is able to give everything to you when you depend on God. தேவனை நீ சார்ந்திருந்தால் எல்லாவற்றையும் அவர் உனக்கு கொடுப்பார் என்பதை நாம புரிந்து கொள்வதற்கு தான் தேவன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் மன்னாவை வானத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் புசித்தார்கள். Praise God. ஒரு நாள் அவர்கள் பசியா இருக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் பசியா இருக்கவில்லை. அவர் தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராக, how concerned about his compassion about his people. அவர் ஜனங்களை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்திருக்கிறார். My friends, I'm talking about manna which was given by God for 40 years when Moses led his people in the wilderness. God never failed to give food on each day. People have been fed. They're satisfied. They're never hungry in their life for 40 years. God was faithful, so faithful to his people when the people depend on him. அப்ப இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். வனாந்தரத்திலே உங்கள் பிதாக்கள் கொடுத்த மன்னா, அது என்ன அடையாளம்? What is symbolic of manna? It means Christ is going to be a bread of life, a life of bread. கிறிஸ்து தான் மனிதனுக்கு உணவாக வரப்போகிறார் என்பதை அவர் ஏற்கனவே சிம்பாலிக்காக, அடையாளமாக வனாந்தரத்தில் காண்பித்தார். இயேசு உணவாக வரப்போகிறார். அதுதான் நம்ம இப்ப வாசிக்க கேட்டோம். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பா. 35 வசனத்துல நம்ம படிக்கிறோம். John chapter 6 verse 35. நானே ஜீவ அப்பா. படிங்க, வார்த்தைகளை படிங்க. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. படிங்க. என்னிடத்தில் வருகிறவன் பாத்தீங்களா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கம், நீ அவரிடத்தில் வருவாயானால் பசி இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும். You never be hungry in your life. இப்ப இயேசு வந்தது மனமாற்றத்துக்கு இல்ல. இயேசு வந்தது ஒருத்தர் மனமாற்றத்துக்கு இல்ல. ஒவ்வொரு மனிதனும் பசி இல்லாத வாழ்வு இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பசியும் வறுமையும் உள்ள ஒரு வாழ்க்கையில் இருந்தேன். நிறைய மக்கள், கிறிஸ்துவ போதகர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வறுமையின் கோட்டுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இயேசு அப்படி மாற்றி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா இயேசு என்ன செய்ய வந்தார்னா, மனிதனுடைய பசியை ஆற்றுவதற்கு இயேசு உலகத்தில் வந்தார். அப்படிதான் இருக்கு பாருங்க. என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் என்ன அடைய மாட்டான்? பசியா இருக்க மாட்டான். அப்படின்னா யார் இந்த வார்த்தை சொல்ல முடியும்னா, ஒரு தாய் சொல்லலாம், என் மகள் பசியா இருப்பதை நான் ஒருபொழுது அனுமதிக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன் என்று ஒரு தாய் தான் சொல்லுவார், ஒரு தகப்பன் தான் சொல்லுவார்கள். அதே போல்தான் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகள் பசியா இருப்பதை நான் விரும்பவில்லை, அவர்களை பசியாற்றபடிதான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். அவருடைய வருகையினுடைய நோக்கத்தை பாருங்க. The purpose was not like to change. இந்த ஆளுகள் எல்லாம் மாத்தி ஆளுகள் எல்லாம் மாத்திரம், உன்னை மாத்திரம், ஜாதியை மாத்திரம், மதத்தை மாத்திரம் அப்படின்றதெல்லாம் இயேசு கடவுள் அப்படி அதை செய்வதற்கு இல்லை. மனிதனை நான் படைத்தேன், மனிதனை உண்டாக்கிறேன், அவன் பசியில்லாத வாழ வேண்டும். அவருடைய வருகை நோக்கத்தை பாருங்க. எப்படி படிக்க, அப்படி தொடர்ந்து படிக்கிறோம். என்ன சொல்லுது ஜான்? தொடர்ந்து படிக்கிறோம். இப்ப அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த பசி ஆற்றுவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். பாத்தீங்களா? அடுத்து சொல்றாரு, பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது. இது ரெண்டுத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பசி இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்கு என்ன கேட்கிறாருன்னா, மனிதனே அல்லது என் சகோதரியே பிள்ளைகளே, என்னிடத்தில் விசுவாசமா இருக்க வேண்டும். Praise God. Hallelujah. படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம். நீங்கள் என்னை கண்டிருந்து விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று. அப்ப பாருங்க, என்னை பார்த்து கூட, என் வார்த்தைகளை கேட்டு கூட, நான் செய்கிற அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் பார்த்து கூட என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்களே. படிங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில்
வரும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, உன்னை போய் அவர் வலுகட்டாம இழுக்கிறது கிடையாது. நீ வா வா நல்லா கூப்பிடுறது இல்லை. அவரிடத்துல நீ வந்தீனா என்ன செய்வாரா? நான் உன்னை புறம்ப தள்ளவே மாட்டேன். நம்முடைய சமுதாயத்தில் பாருங்க, நம்ம வாழக்கூடிய இடத்துல ஏற்றத்தாழ்வு. நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இல்லையா? வெளியே தள்ளிடுவாங்க. நீ வரக்கூடாது கோயிலுக்குள்ள, நீ எங்க தெருவில் நடக்கக்கூடாது, நீ என்னை தொடக்கூடாது, நான் ஒரு இடத்துல எந்த திருமணம் செய்ய மாட்டேன், எந்த பொண்ணை கொடுக்க மாட்டேன், பொண்ணை எடுக்க மாட்டேன், நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி என்கிற இந்த தேசத்துக்கு பொருத்தமான செய்தி அதுதான். ஒரே ஒரு கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீ வந்தீனா நான் வேணாம் என்று உன்னை புறம்பாக தள்ள மாட்டேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்டில் ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஒரு தகப்பனுக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல மூத்தவன் தகப்பனோடு இருக்கிறான். இளைவன் ஒரு நாள் தகப்பனிடத்தில் வந்து, எனக்கு சேர வேண்டியான சொத்தில் பாகங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னான். தகப்பன் அப்படியே கொடுத்து விட்டால் அவன் போனான். போயிட்டு அவனுக்கு கொடுத்த அந்த பணத்தையும் அந்த சொத்துக்களை எல்லாவற்றையும் வீணாக செலவழித்து விட்டான். இப்பொழுது எல்லாம் செலவழிந்து போய் அவன் ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டு, தங்குமிடத்திற்கு கஷ்டப்பட்டு, வேலை இல்லாமல், அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பன்றிகள் சாப்பிடக்கூடிய அந்த தவிடு கூட கிடைக்காமல் அவன் கஷ்டப்படுகிறான். அந்த சமயத்தில் தான் அவன் நினைத்து பார்க்கிறான், ஐயோ என்னோட தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் திருப்தியாய் அவர்கள் சாப்பிடுகிறார்கள், நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து, தகப்பன் வீட்டை நினைத்து, நான் தகப்பன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவன் வருகிறக்கூடிய வேளையிலே அவன் வஸ்திரம் கிழிந்தவனாய், அழுக்கு உள்ளவனாய், அவனுடைய பாதரட்சிகள் செருப்பெல்லாம் கிழிந்தவனாய், எந்த விதமான ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு மனிதனாய் அவன் தகப்பனுடைய வீட்டை நோக்கி வருகிறான். தகப்பன் தன்னுடைய மகன் வருகிறதை பார்த்துவிட்டு அவன் ஓடி போய் கட்டி அணைக்கிறான். அந்த அழுக்கு துணி என்று அவர் பார்க்கவில்லை, அழுக்காக இருக்கிறான் என்று பார்க்கவில்லை. இவருக்கு எந்த ஒரு தங்கம் இல்லையே, வெள்ளி இல்லையே, பணம் இல்லையே, இப்படியெல்லாம் தவறு செய்து விட்டானே, பாவம் செய்து விட்டானே என்று தகப்பன் கேள்வியை கேட்கவில்லை. தன் மகனை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். அவன் என்ன நிலையில் இருக்கிறானோ அதே நிலையில இயேசு அவனை ஏற்றுக்கொண்டார். அதே நிலையில் தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். தகப்பன் போய் நீ குடிச்சு பாப்பா, உன்னை கட்டி அணைக்கிறேன், வேற ட்ரெஸ் மாத்திட்டு வாப்பா, கட்டி அணைக்கிறேன், நீ வாப்பா எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அவனை முத்தம் கொடுக்க சொல்லவே இல்லை. அவன் என்ன நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையோடு தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார். அதான் தெய்வத்தினுடைய அன்பு. அதான் தெய்வத்தினுடைய அன்பு. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நிலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான இழப்பு, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிதான ஒரு வாழ்க்கை தலை மட்டுமா இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் வரும் பொழுது நான் போ என்று உன்னை தள்ள மாட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சொல்றார், என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பாக தள்ளவே. அப்படின்னா இயேசு என்ன எதிர்பார்க்க, வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன்? அவருடைய எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், இந்த மாதிரி வருத்தப்படுகிறவர்களே, வேதனையோடு இருக்கிறவர்களே, பலவிதமான தேவைகள் இருக்கிறவர்களே, கடன் மத்தியிலே, வியாதி மத்தியிலே, பலவிதமான இழப்புகளை இழந்திருக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் வாங்க, எங்கிட்ட வாங்கன்னு சொல்றார். அப்ப இயேசு என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னை பசி இல்லாதவனாய் மாற்றுவார், தாகம் இல்லாதவனாய் மாற்றுவார், சுத்தம் உள்ளவனாய் மாற்றுவார், மனசுல மகிழ்ச்சி உள்ளவனை மாற்றுவார். அதுக்கு தான் இயேசு அழைக்கிறார். நாட் ஃபார் மதத்தை மாற்றுவதற்கு இயேசு அழைக்கவில்லை, நாங்களும் அழைக்கவில்லை. நீ எந்த மதத்திலும் இருந்துட்டு போ, ஆனால் இயேசுவை நீ தேடி வரும்போது உன் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நாங்க இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவோ அவங்களுக்குள்ள இயேசு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். படிக்கிறோம், தொடர்ந்து படிக்கிறோம், பாருங்க, கேளுங்க. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாத்தீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஏன் வந்தார்னு கேட்டீங்கன்னா, நான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்கு வரல, நான் என்னை அனுப்பின பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். அவர் பிதா என்பவர் யார்? தேவாதி தேவன். அவர் விருப்பம் என்ன? எல்லா மனிதர்களும் சுகமா இருக்க வேண்டும். மனிதனை படைச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுங்களா? தேவன்
எல்லாவற்றையும் படிச்சுட்டு சொன்னார், என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். தேவன் படைப்புல ஒவ்வொரு படைப்புல அவர் சொல்றாரு, அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். தேவன் படைப்புக்கெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு வந்தவர் மனுஷனை படி சொல்றாரு, இந்த நல்லதை எல்லாம் நீ ஆண்டு கொள் என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு மனிதன் எதையுமே ஆள முடியாம அடிமையா இருக்கிறோம். நம்ம அடிமையா, நம்மளதான் எல்லாம் ஆளுகிறது. என்ன ஆளுகிறது? பணம் நம்மை ஆட்சி செய்கிறது, ஜாதி ஆட்சி செய்கிறது, மதம் ஆட்சி செய்கிறது, மொழி ஆட்சி செய்கிறது, உலகம் ஆட்சி செய்கிறது, பிரிவினைகள் ஆட்சி செய்கிறது. நாம நன்மைகளை ஆட்சி செய்யாதபடி ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அந்த வசனத்தை கேளுங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்திற்கு நான். அப்படின்னா இயேசு மனித விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு வரல, அவரு பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம். அப்படி பாருங்க, என்ன சொல்றாருன்னா, மனிதன் மரித்து போய்விடுவான். இந்த மரித்து போன மனிதனை மறுபடியும் எழுப்புவது. ரெண்டு விதமான மரணம் இருக்குது. ஒன்னு, ஏற்கனவே கடவுளை விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள், அவங்களை உயிர்ப்பிப்பது. ரெண்டாவது, சரீர பிரகாரமா நம்ம இறந்து போயிடுவோம். இறந்து போனவர்களை மறுபடியும் உயிரோடு எழுப்புவது இயேசுவின் பெயர். பிரைஸ் காட். படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம். எவனோ இப்ப என்ன சொல்ல வர்றார் இயேசு கிறிஸ்து கேட்டீங்களா? பரலோகத்துல நாம் பிரவேசிப்பதற்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணுமா, பூமியில நம்ம வாழ்வதற்கு ஒரு சாப்பாடு. we need food to live in this world. சரியா? பரலோகத்துல போய் வாழ்வதற்கு ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடணும். அது பரலோக உணவு. இந்த பரலோக உணவு இங்க வந்துருச்சு, பூமிக்கு வந்திருக்கு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க. the food, the heavenly food come from heaven to the world. இந்த பூமிக்கு ஒரு சாப்பாடு வந்திருக்குங்க பரலோகத்திலிருந்து. அது என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு தான் அந்த சாப்பாடு. இல்ல சொல்லிங்களா? இயேசு தான் சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவா. சாப்பாடை பார்த்து இது ஜீவ சாப்பாடுன்னு சொல்ல மாட்டோம். ஜீவ சாப்பாடுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. ஜீவப்பம் என்பது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து கேளுங்களேன், எதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, படிங்க. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா. அதான் பிதாவின் சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களும் மரித்து போய் விடுவார்கள், மரித்து இருக்கிறார்கள், அவர்களை எழுப்பு என்று தேவன் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பினார். கரங்களை தந்து சொல்லுவோம், இயேசு வந்தவருடைய நோக்கம் மரித்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? எழுப்புங்க. கடைசி காலத்தில் அது நடக்கும். இயேசு வருகையில் அது நடக்கும். படிங்க, தொடர்ந்து படிக்கிறோம். பாருங்க, வானத்திலிருந்து வந்த அப்ப இயேசு. அங்க கூட வானத்திலிருந்து தான் அப்ப வந்தது, மன்னா வந்தது. எங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல வானத்திலிருந்து தான் மன்னா வந்தது. ஆனா அந்த மன்னாவை சாப்பிட்டு 6 லட்சம் மக்களும் இறந்து போனார்கள். ஆனால் இயேசு என்கிற மன்னாவை புசிக்கிறவர் ஒருபோதும் மரிப்பதில்லை. நித்தியமாக அவர்கள் எப்படி இருப்பார்களா? உயிரோடு இருப்பார்கள். அதனால்தான் வானத்தின் மன்னா என்கிற இயேசு தான் நிஜமான மன்னா. அப்ப முதல்ல வந்த மன்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, அது மனிதர்கள் தற்காலிகமாக சாப்பிடுவதற்கு கொடுக்கப்பட்ட மன்னா, அல்லது இயேசுவின் வருகையை அதை வெளிப்படுத்தும்படியாக ஒரு சிம்பாலிக்கா அடையாளமாக கொடுக்கப்பட்ட மன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல. புதிய ஏற்பாட்டு இயேசு வந்துட்டார். அந்த மன்னாவை போல இன்னொரு மன்னா பரலோகத்து வந்திருக்கிறது. இதை புசித்தால் மரணம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். படிங்க, படிங்க. ஆனா அது நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்ளல. நிறைய மக்கள் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அப்ப இயேசு மன்னா என்பது எப்படி புசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்பத்தை புசிக்கிற மாதிரி இல்லை, விசுவாசம். தேவன் பேர்ல என்ன வைக்கணும்? விசுவாசம். இப்ப இந்த மன்னாவை நீங்க பார்த்ததே இல்லை இல்லையா? ஆனா மன்னாவை நம்ம கொடுப்போம்னு சொல்ற வெளிப்படுத்துற விசேஷம். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 17ல நீங்க படிச்சீங்களா? verse 17 பாருங்க, வெளிப்படுத்தல் சாப்டர் 2 verse 17 பாருங்க. 2வது அதிகாரம்
verse 17 பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன். சொல்லுங்கம்மா இன்னொரு முறை, என்ன கொள்ளுகிறவன்? சத்தமா சொல்லுங்க, வாய் தரங்க, எல்லாம் வாய் தரங்க பாப்பா. ஜெயம் கொள்ளுகிறவன் சொல்லுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு, அந்த வார்த்தை படிங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன கொடுப்பாரா இயேசு? அப்படின்னா ஒரு மன்னா பரலோகத்தில் இருக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பூமியில் ஒரு மன்னா இருக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம நிஜமாவே புசிப்பதற்கு மன்னா இருக்கு, அது பரலோகத்துல. அவர் சொல்றாரு, அது யாரெல்லாம் ஜெயிச்சு, பாவத்தை ஜெயித்து, வியாதியை ஜெயித்து, விசுவாசத்துல நின்று பரலோகத்துக்கு போறோமோ அவங்களுக்கு அங்க தேவன் நமக்காக வச்சிருக்கக்கூடிய மன்னாவை கொடுப்பேன் என்று வாக்களிக்கிறார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன வாஞ்சிக்கணும், என்ன விரும்பணும் அப்படின்னு கேட்டீங்க, ஆண்டவரே எப்படியாயிலும் பரலோகத்துக்கு நானே வரணும், உங்க மூலமா வரணும் ஆண்டவரே, என்ன கூட்டிட்டு போங்க, அங்க எனக்கு மறைவான மன்னாவை கொடுங்க ஆண்டவரே கேட்கணும். பிரைஸ் காட். கடைசி நோக்கம் நான் சொல்லுகிறேன், இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய இன்னொரு நோக்கம். அது என்னன்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், Hebrews chapter 2 verse 14 and 15. What is the purpose of Christ came this world? பாருங்க, மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களா இருக்கிறபடினா அவரும் நம்மை போல் அவர் வந்தார். இயேசு ஏன் மனுஷனா வந்தார்னா, நாமெல்லாம் என்ன ரத்தமும் சதையும் உடையவர்களா இருக்கிறோம். அதனால அவர் நம்மை போல் வந்து நம்மோடு பேச வேண்டியதா இருக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்புறம் படிங்க, அப்ப ஏன் மாம்சத்துல வந்தார், ஏன் இந்த உடம்புல வந்தார், ஏன் ரத்தத்துல வந்தார்னா, அவர் சிலுவையில் மரிக்க வேண்டியது அவசியமா இருந்தார். ஏன் சிலுவையில் மரிக்கணும் அப்படின்னா, ரத்தம் சிந்தது இல்லாமல் மனிதனை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. ஆகவேதான் இயேசு மரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அவர் சரீரத்தில் வந்து அவர் மரித்து என்ன செய்தாரா, தம்முடைய மரணத்தினாலே பிசாசானவனை ஜெயித்து அந்த பயத்துல, மரண பயத்தில் இருந்த மக்களை இயேசு விடுவித்தார். அவர் வந்ததனுடைய நோக்கம். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் உன்னையும் என்னையும் மரண பயத்திலிருந்து விடுவிக்க முடியாது. எல்லாரும் இயேசுவை தெரிந்து கொள்ளாம, இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத எல்லா மக்களுக்கும் என்ன தெரியுங்களா இருக்கும், ஐயோ நான் செத்து நரகத்துக்கு போறேன், நீ செத்து நரகத்துக்கு போ, நாங்க யாரும் சொர்க்கத்துக்கு போறது இல்லை, எல்லாம் நரகத்துக்கு தான் போவோம். நிறைய மக்கள் நரகத்துல என்ன போயிடுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனா இயேசு வந்து தான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நீ உன் மரணத்தை குறித்து பயப்படாத, என்னை விசுவாசித்தால் நீ மரணத்தை மேற்கொள்வாய். இந்த உலகத்தில் எந்த கடவுளும் அப்படி சொன்னதில்லை. கடவுள்னு சொல்றவங்கலாம் யாருமே அப்படி சொன்னதில்லை. மரணத்தை குறித்து பயப்படாதே, மரணத்தை குறித்து பயப்படாதே. ஏன்னா மரணம் என்பது முடிவே கிடையாது. மரணம் என்பது ஒரு பிரிவு, நம்முடைய உடலை விட்டு ஆன்மா போகிறது, அவ்வளவுதான். மரணத்தை குறித்து பயப்படாதே. எவ்வளவு வியாதி வரட்டும், எவ்வளவு பிரச்சனை வரட்டும், எவ்வளவு நெருக்கடி வரட்டும், நிறைய பேருக்கு மரண பயம். அது யார் கொடுப்பது என்று சொன்னால் சாத்தான் கொடுப்பான். ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் செத்துரும் போல இருக்குது. நிறைய பேர் நீங்கள் பாருங்க, குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நான் செத்துருவேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள் கல்யாணத்தை பார்த்துட்டு சாகிறேன். சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். காலமெல்லாம் அந்த பிள்ளைங்க கஷ்டப்படும். இவன் சாகிறதுக்கு அந்த பிள்ளைங்களை கஷ்டத்தை விட்டு போயிடுவோம். மரண பயம் இல்லையா? இப்போ அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாருங்க, ஏன்னு தெரியல, என் கண்ணால் பார்க்குறம்மா அவன் கல்யாணத்தை. மரண பயத்தினால எவ்வளவோ மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். மரண பயத்தினால எவ்வளவோ மக்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, படுத்தா செத்து போயிடுமாறு பயம். மருத்துவமனைகள் பாருங்க, மரண பயத்தில் இருப்போம், எப்போ செத்துருன்னு தெரியாது ஐயா. நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, அவங்க சொல்ற பதில் தெரியாது, பிள்ளைங்களா என்ன தெரியாது, அழுதுட்டே இருப்போம், மரண பயம். ஆனா இந்த உண்மையான கிறிஸ்துவனை பாருங்க, மரணத்துக்கு பயம் மாட்டான். ஏன்னா அவன் மரித்தா அவனுடைய ஆன்மா தேவனிடத்துக்கு போயிடும். அவனுக்கு நிரந்தரமான மரணமே கிடையாது, கர்த்தரோடு இருப்பான்.
அதனால்தான் இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதான் மரணத்தின் பயத்திலிருந்து அவர் உன்னை விடுவிக்க முடியும். அவர் நம்பினால் இது நடக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இனி மரண பயம் உன்னை விட்டு போகவே போகாது. அப்ப இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் கேட்டா, மரண பயத்தில் இருக்கக்கூடிய உலகத்தின் எல்லா மக்களும் விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மதம் மாற்றுவதற்கு இல்லை, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கும் மரண பயத்தில் இருக்கிற உங்களை விடுவிப்பதற்கும் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். அவர் மரிக்க வேண்டியது அவசியம். It was important. It was needed. He should be die on the cross, shed the blood to save the people. Therefore he came as a flesh. அவர் சரீரத்தில் வந்தார், ரத்தமாக வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார். யாருக்காக என்று சொன்னால், யாரெல்லாம் மரண பயத்துக்குள் இருக்கிறார்களோ எல்லா ஜனங்கள் எல்லாம் விடுவிக்கும்படி இயேசு மரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? கடவுள் சொல்லுவோம் ஆமென். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆக நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு வந்ததனுடைய நோக்கம், இயேசு இந்த பூமியில மனிதா வந்ததனுடைய நோக்கம் நாம் பசி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். சரீர பிரகாரமான பசியும் உனக்கு இருக்காது, ஆவிக்குரிய பசியும் உனக்கு இருக்காது. பசி இல்லாமல் இருப்பதற்கு நாம் யாரை நம்ப வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை தான் நம்ப வேண்டும். அவரை நம்பி பாருங்களேன். பசி இல்லாத ஒரு வாழ்க்கை, தாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்து பரலோக வாழ்க்கை. ஏன்னா அவர் தான் மன்னா, இயேசுதான் மன்னா. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? திருவிருந்து என்று சொல்லுகிறோம், நற்கருணை என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் லார்ட் சப்பர் என்று சொல்லுகிறோம் இல்லையா, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுகிறோம். அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் நமக்கு மெய்யான போஜனம் என்று இயேசு போதித்தார். அப்ப நிறைய சபைகளில் அது நீ கை கொள்வது இல்லை. சபைகளுக்கு நீங்க போறீங்களே, எங்கேயாவது ஞாயிற்றுக்கிழமை ஆனது இல்லை, இது கர்த்தருடைய சரீரம், இது கர்த்தருடைய ரத்தம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய மக்கள் இல்லவே இல்லை. நம்ம சபையில் அதை சொல்றோம், நாம் அதை கை கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு வாரத்தோறும் இந்த சபையில கொடுக்கப்படுகிறது. அதை ஏன் சொன்னார்? இது மெய்யான போஜனம் என்று சொன்னார். என் சரீரம் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் மெய்யான பானம். இதை நீங்கள் உட்கொண்டால் நீங்கள் என்ன இருப்பீங்களா? மரணமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்து நமக்கு மன்னாவாய் வந்திருக்கிறார். அந்த பழைய காலத்து மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். ஆனால் இப்பொழுது அழிந்து போகிற மன்னா இல்லை, செத்து போகிற மன்னா இல்லை, நம்மளை உயிர்ப்பிக்கிற மன்னா என்கிற உணவு பரலோகத்திலிருந்து நமக்கு வந்திருக்கிறது. அந்த உணவு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் புசிக்க வேண்டும். புசிப்பது என்று சொன்னால் அவரை கடிச்சு சாப்பிடுறதில்லை, அவர் மேல் விசுவாசமா இருக்க வேண்டும். இயேசுவின் மேல் என்னவா இருக்க வேண்டும்? விசுவாசமா இருந்து பாருங்க, அவரை சார்ந்து இருந்து பாருங்க. எப்படி வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் தேவனை போஷித்தார் சொன்னா, நீ 400 ஆண்டு உலகத்தில் இருந்தாலும் உன்னை கர்த்தர் போஷிப்பார். 4000 ஆண்டு உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மரண பரியந்த கர்த்தர் உன்னை போஷிப்பார். அவரை சார்ந்து நீ இருக்கும். When you depend on God, God is able to lead you, bless you, provide all your needs. எல்லா தேவைகளையும் இயேசு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். May God bless you, may God bless you. எல்லா இடமும் இருப்போம், எல்லா இடமும் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். God bless you, God bless you, God bless you. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே நீ